ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்கப்பட்டதன் பின்னணியில் காளை இனங்களை அழிக்கும் சதி இருப்பதாக காங்கேயம் காளைகள் ஆராய்ச்சி மைய நிறுவனர் கார்த்திகேய சிவசேனாதிபதி தெரிவித்திருக்கிறார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவில் தற்போது உள்ள 42 கால்நடை இனங்களில் 13 கால்நடை இனங்களை அழிக்க மிருகநல ஆர்வலர்கள் திட்டமிட்டு செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சராக ஜெயராம் ரமேஷ் இருந்தபோது அவரை பயன்படுத்தி தங்களுக்கு சாதகமாக அரசு அறிவிப்பாணையை இவர்கள் கொண்டு வந்ததாக கார்த்திகேய சிவசேனாதிபதி தெரிவித்திருக்கிறார். இதன் காரணமாகவே ஜல்லிக்கட்டு, ரேக்லா, கம்பாலா என பல்வேறு மாநில பாரம்பரிய விளையாட்டுகளுக்கு தடை ஏற்பட்டிருப்பதாகவும் கூறியிருக்கிறார். இந்த தடையை உச்சநீதிமன்றம் தானாக பிறப்பிக்கவில்லை என்றும், ஜெயராம் ரமேஷ் கொண்டு வந்த அறிவிப்பு ஆணையின் அடிப்படையிலேயே நீதிமன்ற தீர்ப்பை விலங்குகள் நல ஆர்வலர்கள் பெற்றிருப்பதாகவும் கார்த்திகேய சிவசேனாதிபதி தெரிவித்துள்ளார். நிச்சயமாக இந்த ஜல்லிக்கட்டு தடையினை சட்ட ரீதியாகவும் இப்பொழுது வரக்கூடிய ஆர்டினன்ஸ் ரீதியாகவும் இது தமிழகத்தின் பிரச்சனையாக, தமிழர்களின் கலாச்சார பிரச்சனையாக மட்டும் பார்க்க கூடாது என்பதே எங்களுடைய வேண்டுகோள். இது முழுக்க முழுக்க இந்திய நாட்டின் 42 வகையான பாரம்பரிய கால்நடைகள் இருக்கின்றன. அதில் 13 கால்நடை இனங்களை அழிப்பதற்கு இந்த மிருகநல ஆர்வலர்கள் திட்டம் தீட்டி இதை அழிப்பதற்காக வேலை செய்து கொண்டு வருகிறார்கள். இவர்களுக்கு மிகவும் உதவியாக இருந்தது திரு ஜெயராம் ரமேஷ் அவர்கள். சுற்றுச்சூழல் அமைச்சராக 2011-12 வருடம் இருக்கும் பொழுது இவர்கள் அவரை வைத்து ஒரு நோட்டிஃபிகேஷனை, அதாவது பாராளுமன்றத்துக்கும் தெரியாமல் கேபினட்டுக்கும் தெரியாமல் ஒன்றை செய்து இந்த தடையினை பெற்றிருக்கிறார்கள்.